ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி நம்ம பார்ட் 5 வீடியோ போட்டிருக்கோம். இதோட நம்ம பார்ட் 6 வீடியோ போடுறோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் முதல் சந்தை வாய்ப்பு கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1915. உப்புளியில் ஆரம்பிச்சிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் இந்தியா இரண்டாம் நிலை சங்கம் சந்தை வாய்ப்பு சங்கங்கள் எனப்படுவது மண்டல சந்தை வாய்ப்பு கூட்டுறவு சங்கங்கள். தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் நோக்கம் விவசாய பொருட்களுக்கும் மற்றும் சில ஒப்புதல் வழங்கி அளிக்கப்பட்ட பொருட்களுக்கும் உற்பத்தி, சந்தை வாய்ப்பு, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியவற்றை மேம்படுத்த திட்டம் வகுத்தல். மைய அரசு மாநில அரசுக்கு திட்டங்களை செயல்படுத்த விடுவிக்கும் நிதி கீழ்காணும் நிறுவனம் மூலம் பெறப்படுகிறது. ஆப்ஷன் சி, என்சிடிசி. என்சிடிசி பார்த்திங்கன்னா 1963 ஆரம்பித்து செயல்பட்டு வருது. கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு மறைமுக உதவி கீழ்காணும் வகையில் அளிக்கிறது. ஆப்ஷன் பி, காப்புறுதி. அதாவது கேரண்டி கொடுக்குறாங்க. கூட்டுறவு சங்கங்களுக்கு மறைமுகமாக அரசு கேரண்டி கொடுக்குது. கீழ்காணும் வகையில் அரசு கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை அளிக்கிறது. எந்த சலுகை அளிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, முத்திரைத்தாள் கட்டணத்திலிருந்து சலுகை அளிக்கிறது. ஸ்டாம்ப் டியூட்டி நம்மளுக்கு இதில் எக்ஸெப்ஷன் இருக்குது. கூட்டுறவில் மட்டும்தான், வேறு எங்கேயும் இல்லை. மாநிலங்களின் கூட்டுறவு வளர்ச்சிக்கு உதவும் கிங்பின் என அழைக்கப்படுபவர் பார்த்தா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் தான். இவர் தான் கிங்பின் என அழைக்கப்படுகிறார். கூட்டுறவு சங்கங்கள் அரசு வழங்கும் நீண்டகால பயன் நிதி எது? அரசு பங்கு நிதி. இது போன்ற வேளாண்மை மானியம் கீழ்காணும் நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. திறன்மிகு மேலாளர்களை தேர்வு செய்து பயிற்சி அளித்தல். இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கும் சலுகை நிதி கீழ்காணும் நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மாநில கூட்டுறவு வங்கிகள் வழங்கிய கடன்களுக்கு நிதி அளித்தல். அதாவது ரீஃபைனான்சிங், லோனுக்கு ரீஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த சலுகை நிதி யூஸ் பண்ணுறாங்க. கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு நிதி அளிக்க இந்திய மைய வங்கி ஏற்படுத்தியுள்ள நிதி. ஆப்ஷன் பி, தேசிய விவசாய கடன் சமநிலை நிதி. கூட்டுறவுகளை மேம்படுத்த அமைக்கப்பட்ட குழு மேத்தா குழு. கூட்டுறவு இயக்கத்தை தோற்றுவித்தவர் ராபர்ட் ஓவன். ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு. ராபர்ட் ஓவன். கூட்டுறவு வாழ்வில் வழி என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. கூட்டுறவுத்துறை மைய அரசின் பிரிவில் கீழ் வரும் விவசாய அமைச்சகம்.
தேசிய கூட்டுறவு கொள்கை 2002 முக்கிய நோக்கம். கூட்டுறவுகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஏற்படுத்துதல். தேசிய கூட்டுறவு கொள்கை 2002 முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஏற்படுத்துதல். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் துணை விதி என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட சட்டங்கள் வடிவமைப்பு. கூட்டுறவு வங்கியின் முக்கிய கொள்கை. ஆப்ஷன் ஏ, வைப்புகளின் மீது அதிக வட்டி மற்றும் கடன்களின் மீது குறைந்த வட்டி. கூட்டுறவு வங்கியோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக சேவை வழங்குறதுலையும், ரெண்டாவது வைப்பீடுகளுக்கு அதிக வட்டியும் கடன்களுக்கு மிக குறைவும் வழங்குறது தான். கூட்டுறவு வங்கிகளின் அமைப்பு கீழ்காணும் வகையில் இருக்கும். ஆப்ஷன் சி, கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்கும். கூட்டுறவு வங்கிகள் தற்போது எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை. என்பிஏ, நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க மெயின் ப்ராப்ளமே கூட்டுறவு வங்கிகளுக்கு வாராக்கடன் இருக்கிறதுனால தான். ஐபிஆர்டி ரெஃபர்ஸ் டு கீழ்கண்டவற்றை குறிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, உலக வங்கி. ஐபிஆர்டினா உலக வங்கியின் பொருள்படும். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கீழ்காணும் நிறுவனங்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறது அமைகிறது. என்ன? அப்பெக்ஸ் பேங்க், அது அப்பெக்ஸ் வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கி சங்கங்கள். கூட்டுறவு அமைப்பில் பொது விநியோக திட்டம் என்பது அத்தியாவசிய பொருட்களின் சமபங்கு செய்ய வழிவகுத்தல். முற்போக்கு கூட்டுறவு என்பது ஆப்ஷன் சி, மொத்த வியாபார கூட்டுறவு சங்கங்கள் தான் முற்போக்கு கூட்டுறவு சங்கம் என அழைக்கப்படுகிறது. கூட்டுறவு இயக்கம் தோன்றிய ஆண்டு 1844. ரோச்டெயில் பயணியர்ஸால் ஆரம்பித்தது. 28 கம்பெனி நெசவாளர்கள் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. இதுதான் முதல் கூட்டுறவு இயக்க தோன்றிய ஆண்டு. நடேசன் குழு கீழ்கண்டவற்றுடன் தொடர்புடையது. நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், அதுதான் நடேசன் குழுவோட தொடர்புடையது. 1966 ஆண்டின் உத்தரவாத திட்டம் காணும் நோக்கங்களுக்கு அமைக்கப்பட்டது. கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையை கடன் பெற வழிவகுத்தல். அதாவது உத்தரவாத திட்டம் 1966 ஆண்டு. இதோட நோக்கம் பார்த்திங்கன்னா, கூட்டுறவு மொத்த பண்டகசாலையின் கடன் பெற வழிவகுத்தல். இது எப்படின்னா, பண்டகசாலை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலேயோ பிற கூட்டுறவு வங்கிகளிலோ கடன் பெற வழிவகுக்கிறது. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் முக்கியமான கீழ்காணும் பொருட்களை கொள்முதல் செய்து வருகிறது. நுகர்வு பொருட்கள், நுட்பு பொருட்கள்னு போட்டிருக்காங்க. டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ். தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் முக்கியமாக கீழ்காணும் பொருட்களை கொள்முதல் செய்து வழங்கி வருகிறது. பார்த்திங்கன்னா, நுட்பு பொருட்கள் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம்
வந்து இதோட பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. மாநில நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் கீழ்காணும் சங்கங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது. ஆப்ஷன் பி, மொத்த விற்பனை பண்டகசாலை. மொத்த பண்டகசாலைகளை ஒருங்கிணைக்கிறது. மிகவும் ஆளும் நிலையில் உள்ள கூட்டுறவு சங்கம் எது? தொழிலாளர் பண்டகசாலைகள் தான் மிகவும் ஆளும் நிலுவையில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எது? இதுதான் தொழிலாளர் பண்டகசாலை. இது வரைக்கும் நாம் இந்த பார்ட் 6 வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு மேலே அடுத்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மேலே ஷேர், யாரையும் கூப்பிட்டு வேலை படிச்சுட்டுனால ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.